வட இந்தியாவில் நிறைய இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து விஜய் ஃபார் சிஎம் பிஎம் அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் பரவறதா பார்க்க முடியுது. இது ஏதாவது செய்தி உணர்த்துதான்? 2029 மே 30 அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இந்தியாவின் பிரதமர் திரு ராகுல் காந்தி எழுதி கொண்டு விஜய் அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களை அறிவித்த மாதிரி ராகுல் தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத முன்னாடியே அறிவிச்சிருவார். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே கிடையாது இல்லையா? அதெல்லாம் நான் சொன்னேன்னா 2013 வந்து பாஜக வந்து உள்ள வரும்போது இந்த நாட்டுடைய மிக பிரதான பிரச்சனை வந்து ஊழல் தான். அதை அப்படியே காப்பி பண்ணோம்னா தமிழ்நாட்டில் ஊழல் தான் பிரதான பிரச்சனைன்னு அதே தோனியில் அதே மாதிரி ஒரு தலைவர் வராரு. ஸோ அப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு அப்படின்றப்போ முதல்ல சுதாரிக்க வேண்டியது காங்கிரஸாக இருந்துக்கணும். ஆனால் முதல்ல போனது காங்கிரஸ் அப்படின்றதான் இங்கே கேள்வியா இருக்கு. இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னா, பாஜக வந்து ஜனநாயக விரோதமாக செயல்படுது, எதிர்கட்சிகளை முடக்குது. கட் பண்ணாம அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அதிமுகன்றது நேரடி எதிர்கட்சி கிடையாது சட்டப்பிரிவில், ஆனால் மிக முக்கியமான ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்குது அதிமுகன்றது. அதை வலுவிளக்க செய்யறது அப்படின்றது அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கை தானே தாவேக்கா செய்யறது. அமலாக்கத்துறையை யூஸ் பண்ணியா வர வச்சாங்க. போலீஸ் அமைச்சியா கூட்டு வர சொன்னாங்க இந்த எம்எல்ஏஸை. நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சரவையில் இருக்கும், நீங்கள் துணை முதல்வராக இருக்கலாம், அப்படியும் ஆசை காட்டியும் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? நமக்கு மகாராஷ்டிரா மாடல் இருக்கு. ஆசைன்றது ஒரு மனிதருக்கு என்னப்பா? மக்கள் இவங்களுக்கு வாக்களித்து ஒரு சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க, அதுக்கு துரோகமா? அது மக்கள் வாக்குக்கு துரோகம் தான். அதனால தான் திருப்பி இடைத்தேர்தல் வச்சு நீ போய் ஜெயிச்சிருவான். பாஜக இதுதானே செய்யறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிற பார்த்துருக்க முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே 2 கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, அதுலேருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றாங்க. வாரிசு அரசியல் பெரிய பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாமே காங்கிரஸுக்கும் பொருந்தும் இல்லை. இது கரெக்டான கேள்வி தான், அதை நான் மறுக்கவும் முடியாது. நம்ம தீண்டாமை எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம், ஆனால் காங்கிரஸ் இதை கண்டுக்கவே இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நடந்தது மிக வருத்தமான ஒரு சம்பவம். இன்ஃபேக்ட் எனக்கு அது இன்னொரு என்னன்னா, அவர் வந்து அதை நாடாளுமன்றத்தில் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்து முன்னாடி அவரை சந்திக்கிறதுக்கு 2 முறை, ஒன்று வந்து தாவேக்காக்கு ஒரு வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்ற காரணத்துக்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் எனக்கு இந்த நம்பர்ஸ்குள்ளே நான் பெருசாக போகணும் இல்லை, ஏன்னா அவங்க நிறைய பேர் ஆதரவு, அதுக்குள்ளே போக வேணாம். ஒரு மாற்றம் இருக்கிறதுன்னு உணர்ந்துருக்கிறீங்க இல்லையா? நான் இந்த நம்பர்ஸை தாண்டி மனநிலை மாற்றத்தை அப்போவே உங்களால் சென்ஸ் பண்ண முடிஞ்சதா? ஏன்னா 2 காரணம். மே 4க்கு அப்புறம் சென்ஸ் பண்ணுறது வேற, சிஜேபிக்கு அப்புறம் நம்ம சென்ஸ் பண்ணுறதுன்றது வேற. ஏன்னா இளைஞர்கள்ட்ட ஒரு எழுச்சி இருக்குது, இளைஞர்கள் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றது மே 4 சிஜேபிக்கு அப்புறம் வேற. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து வெறுமனே விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட்டு போகணுன்ற எண்ணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதா, இல்லை மக்கள் மனசுலேயும் இப்படியான ஒரு மாற்றம் இருக்குதுன்றத உணர முடிஞ்சதா உங்களால்? செப்டம்பர் 2025 இதே மாதிரி ஒரு ஊடகத்துக்கு நான் முதல் முறையாக ஒரு நேர்காணலில் நான் சொன்ன வார்த்தை, என்னுடைய கருத்து கணிப்பு ஆராய்ச்சிப்படி திரு விஜய் அவர்களை பார்க்க வரவங்க வெறும் ரசிகர்கள் கிடையாது, ஒரு கவர்ச்சிக்காக வரலை, அவங்க வந்து அங்கே சினிமா டிக்கெட் வாங்க வரல, ஓட்டு போட தான் வராங்க. ஒரு பெரிய என்னுடைய கான்ஃபிடென்ஸே அதில் தான். அந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக வெளியே வந்து சொன்னேன். வெறும் ஓட்டு மட்டும் போடுறேன் அப்படின்னா அது என்றைக்கு வேணால் மாறி இருக்கலாம், என்றைக்கு வேணால். ஆனால் 40 வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு மாற்றம் வேண்டும், அனுபவம் இல்லை, இந்த மாற்றம் சரியாக இருக்குமா இல்லை இருக்காதா, அதெல்லாம் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் மீறி ஒரு புது கட்சிக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க தயார். ஏன்னா எங்களுக்கு இந்த கடந்த 50 ஆண்டு காலத்தில் நடந்த ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை, அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது வந்து வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றம். அரசியல் மாற்றம்னா அதாவது என்ன கேட்ட கேள்வி எல்லாமே இதுதான். என்னப்பா மேடை பேச்சு, இது அவங்கக்கிட்ட இதே இல்லையே, பூத்தில் ஆளே இல்லையே, எப்படி ஜாதி, பணம், பணபலம், தேர்தல் அறிக்கை, அனுபவம், இதெல்லாம் தானே. அப்புறம் யார் இவங்க வேட்பாளர்கள், யாருமே போகலையே, யாருமே இல்லையே, இதெல்லாம் தான் ட்ரெடிஷ்னல். ஸோ வெறும் ஆட்சி மாற்றம்னா சரிப்பா, இந்த முறை இங்கே கொடுத்துட்டோம், அடுத்த முறை இப்போ இங்கே கொடுக்கலாம், இதெல்லாம் மீறி இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, ஓரம் கட்டி வைங்க. இதெல்லாம் எங்களுக்கு புது அரசியல் தேவை. எங்களுக்கு
மாற்றம் தேவை. சும்மா எங்களை வந்து ஜாதி, பணம், மதம், மேடை பேச்சு, இலக்கிய தமிழ் அப்படி இப்படின்னு போட்டு ஏமாத்தாதீங்க. எங்களுக்கு ஒரு புதிய அரசியல் வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப தெளிவாக இருந்தது 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வெளியே வந்து சொல்ல முடிஞ்சிச்சு. கரெக்டான இடத்துக்கு வந்த மாதிரி தான் நான் உணர்றேன். ஏன்னா என்னுடைய கேள்வி அடுத்து அதுவாக தான் இருந்தது. 2013 வந்து பாஜக வந்து உள்ளே வரும்போது இந்த நாட்டுடைய மிக பிரதான பிரச்சனை வந்து ஊழல் தான். ஊழல் வந்து எல்லா பக்கமும் மடிஞ்சு கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து வளர்ச்சியை பாதிக்குது அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதன் பாதிப்பு என்னன்றது காங்கிரஸுக்கு மற்றவர்கள் சொல்லி தெரியணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த 15 ஆண்டுகள் வந்து எந்த அளவுக்கு நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது காங்கிரஸ் பார்வையிலிருந்து எல்லாருக்குமே தெரியுது. அதை அப்படியே காப்பி பண்ணோம்னா தமிழ்நாட்டில் ஊழல் தான் பிரதான பிரச்சனைன்னு அதே தோனியில் அதே மாதிரி ஒரு தலைவர் வராரு. ஊழல் தவிர்த்து வேற பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு. அப்படின்றப்போ முதல்ல சுதாரிக்க வேண்டியது காங்கிரஸாக இருந்திருக்கணும். ஆனால் முதல்ல போனது காங்கிரஸ் அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்கு. இல்லை, அதாவது இது வந்து ஊழல் மட்டும் பிரச்சனை அப்படின்ற ஒரு தேர்தல் கிடையாது. இது நான் சொன்னது என்னன்னா, ஊழல் நிச்சயமாக ஒரு பிரதானமான ஒரு இஷ்யூ இந்த தேர்தலில். ஆனால் இளைஞர்கள் விரும்புவது ஒரு புது மாதிரி ஒரு அரசியல். ஒரு நீங்கள் இப்போ சட்டசபையிலே என்ன பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். போடுற ஆடையிலேருந்து எல்லாம் மாறிடுச்சா இல்லையா? இந்த 100 நாளில் ஒன்று தெளிவாக தெரியுது. அந்த ஒரு அரசியல்வாதின்னா இப்படி தான் ஒரு ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி தான் பேசணும், இதை தான் பேசணும், இதெல்லாமே மாறிடுச்சு இல்லையா? இங்கிலீஷில் த லாங்குவேஜ் அண்ட் கிராமர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஹஸ் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாறிடுச்சு. அந்த மாற்றம் தான் விரும்பினாங்க மக்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் காங்கிரஸ் வந்து இங்கே ஆட்சியிலையும் இருந்தது கிடையாது. அப்படி ஒன்றும் ஒரு பெரிய பிரதானமான ஒரு ரோல் இருந்தது இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 40 ஆண்டு காலமாக. அதனால காங்கிரஸ்க்கு எதிராக ஒன்றும் பெரிய வெறுப்போ ஏதோ அதெல்லாம் இல்லை. காங்கிரஸ்க்கு இதில் வெறுப்புன்னு சொல்லலை. இப்போ நம்ம வந்து ஊழல்ன்றதை மையப்படுத்தி வந்ததுன்னா என்ன நடந்ததுன்றதை 15 ஆண்டுகளில் காங்கிரஸ் பார்த்துக்குதுன்றப்போ அதே ரூட்ல ஒருத்தன் வராங்கன்னா சுதாரிக்கணும். ஏன்னா நாட்டோட பிரச்சனை வெறும் இப்போ நீங்க சொல்ற மாற்றங்கள் எல்லாமே எப்படின்னா, நான் இப்படி ஒரு மரத்துடைய கிளைகள் இலைகள் அந்த மாற்றங்கள்னு சொன்னேன். ஆனால் வேர்ல கோர் பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைகள் நம்ம கவனம் செலுத்தாம இதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து இந்தியா மாதிரியான நிலப்பரப்புக்கும் தமிழ்நாடு மாதிரியான நிலப்பரப்புக்கும் சரியானதாக இருக்குமா அப்படின்றது ஏன் இருக்காது? அதுதான் நான் சொன்னேனே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொன்னேன், 100 நாளில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதானமான அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா இந்த ஒரு நம்பிக்கை. அதாவது ஊழல் இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே அந்த நம்பிக்கை, அதாவது உங்களாலேயே நம்ப முடியல இதெல்லாம் ஒரு தாங்குமா நீங்குமா இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள். அதை தான் சொல்கிறேன். அந்த மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இல்லையா? அது ஒரு பெரிய 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 மாற்றம். ஸோ ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய திருப்பு கேள்வி. எனக்கு இருக்கக்கூடாதுன்றது இல்லை, நமக்கு இப்போ மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி தள்ளுறதுல ஒரு ஐயம் இருக்குது. அதனால தான் இப்போ சாதி ரீதியான பிரச்சனைகள் அதில் நமக்கு என்ன பிரதானப்படுத்துகிறோமா இல்லையன்றதில் அதை நம்ம பின்னாடி தள்ளுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாமோ, அதை நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு டீல் பண்ணிட முடியாது இல்லையா? ஊழலை பிரதானம் பண்ணுற மூலமாக அதை நம்ம மறைச்சிட முடியாது. இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஊழல்னு எல்லா கவனமும் அதுலேயே போயிடுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கிடுமோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒரு சரியான கேள்வி தான் அது. ஆனால் அதுக்கு ஆதாரம் என்ன? இப்போ தமிழ்நாடு இது மந்திரி சபை எடுத்துக்காங்களேன். ஹையஸ்ட்டு இவங்க தலித் இதுதான் 8 பேர் இல்லைங்களா? மகளிர், அப்புறம் மற்ற மதங்கள், இஸ்லாமியர், கிறிஸ்துவர். முதலமைச்சரே ஜோசப் விஜய்ங்க. அப்புறம் பிராமின்ஸ். ஸோ எல்லாம் ஒரு சமூக நியாயம் கேபினெட்டில் இருக்கா இல்லையா? ஸோ அது ஒன்றும் பின்வாங்க இல்லையா? 8 தலித் மந்திரிகள்னால் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஜாதி வந்து இல்லை கவனம் செலுத்தலை அப்படின்னு? இல்லை, அது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக ஜஸ்ட் அடையாளத்துக்காக வைக்கிறது ஒன்று, நம்ம நடைமுறையில் செயல்படுத்துறது அப்படின்ற அந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ஒரு அது ஒரு முதல் கடன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன். அதே இல்லையே இதுக்கு முன்னாடி. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஜாதியின் அடிப்படையில் ஒதுக்கீடு அப்படின்னு ஏன் கேட்குறோம்? அது ரெப்ரசன்டேஷனுக்காக தானே கேட்குறோம். ஏன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் மூலமாக பிரச்சனைகள்லாம் வெளியே வரும்.
அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இது. அதில் இவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்களே. இப்போ தேசிய அளவில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்போ எம்பி யாருமே தாவேகாக்கு எம்பி இல்லாதனால அவங்க இந்தியா அலையன்ஸ் சேர்க்கறதுல ஒரு இது இருக்கு. அவங்க எம்பி வந்தாங்கன்னா இந்தியா அலையன்ஸ் சேர்த்துருவாங்க. ஸோ அப்போ டிஎம்கே இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இருக்கிறனால அங்கே இந்தியா அலையன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2029க்கு தாவேகாவை நம்பி நம்ம திமுக கைவிடுறது நமக்கு ஏதாவது சிக்கலாக இருக்குமா? அது இல்லை, இது பாருங்கள், நான் இது முன்னாடியே விளக்கம் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இந்தியா அலையன்ஸ் அப்படின்றீங்க எல்லாம், இந்தியா கூட்டணி, இது என்ன கூட்டணி? தேர்தல் கூட்டணியா? இல்லை பாராளுமன்றத்தில் பாஜக எடுத்துகிட்டு வர மசோதாக்கள் இல்லை எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டணியா? இல்லை கொள்கை கூட்டணியா? நீங்கள் இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னா நீங்கள் எந்த கூட்டணியை பற்றி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் கேட்குறது நீங்கள் எல்லாமே இந்தியா கூட்டணினா வெறும் தேர்தல் கூட்டணின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆமாம், 2024 தேர்தலுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி, அந்த தேர்தலுக்காக. அதுக்கப்புறம் தேர்தல் இப்போ இல்லை, 2029 வரைக்கும் தேர்தல் கிடையாது. அப்போ இந்தியா கூட்டணின்னா என்ன? இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோமே, அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் கொள்கை கூட்டணி. இப்போது பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மசோதாக்கள் எடுத்துகிட்டு வந்தால் அது கொள்கை அடிப்படையில் எதிர்க்க வேண்டும். அதற்காக ஒரு கூட்டணி. அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை அவங்க ரொம்ப தெளிவாக கட்சி எப்போ ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய கொள்கை என்னன்னு. டீலிமிட்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு மீட்டிங் போட்டுட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அதுலேயும் கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ கொள்கை ரீதிப்படி அவங்க இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே இருக்காங்க. தேர்தல் கூட்டணின்னா அது தேர்தல் வரும்போது பார்ப்போம். கரெக்ட். இப்போது அவங்களுக்கு எம்பிஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் 2 வருஷத்தில் எம்பிஸ் வந்துடுவாங்க. இன்னும் 2 வருஷம்தான். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் எம்பிஸ் இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்களையும் நீங்கள் பார்க்கலாம் எங்களோட. இப்போ இந்த கொள்கைன்றதுல தான் சார் இந்த கேள்வி வருது. ஏன்னா இப்போ நம்ம பாஜகவில் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னா, பாஜக ஜனநாயக விரோதமாக செயல்படுது, எதிர்கட்சிகளை முடக்குது, சட்ட விரோதமாக அமலாக்கத்துறை சிபிஐலாம் பயன்படுத்தி எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு புறம் இருக்குது. கட் பண்ணாமல் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம தாவேக்கா இந்த அளவு இந்த கொள்கையை ஒத்து போகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களும் எதிர்கட்சிகள்ல இருந்து வலுவிலக்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறது. ஏற்கனவே அதிமுக 6 பேர் வந்துட்டாங்க. நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பேசும்பொழுது இன்னும் ஒரு 6 பேர் வருவாங்க, 10 பேர் வரைக்கும் 10 பேர் வர இருக்கிறாங்க, 25 பேர் வரைக்கும் தயாராக இருக்கிறாங்கன்றாங்க. ஸோ அப்போது இங்கேயும் ஒரு அதிமுகன்றது நேரடி எதிர்கட்சி கிடையாது சட்டப்பிரிவில், ஆனால் மிக முக்கியமான ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்குது அதிமுகன்றது. அதை வலுவிலக்க செய்கிறது அப்படின்றது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கை தானே தாவேக்கா செய்கிறது. அமலாக்கத்துறையை யூஸ் பண்ணியா வர வச்சாங்க, போலீஸ் அமைச்சியா கூட்டு வர சொன்னாங்க இந்த எம்எல்ஏஸை, போய் மிரட்டியா கூட்டு வந்தாங்க இந்த எம்எல்ஏஸை. இப்போ மேற்கு வங்கத்தில் டிஎம்சி போனாங்கல்ல சார், அவங்க தேர்தல் தோல்விக்கு நான் வரேன். ஸோ நான் வரேன். நீங்கள் சொன்னது பாஜகவுக்கு எதிர வைக்கிற விமர்சனம். இதையெல்லாம் பயன்படுத்தி, அதாவது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனிப்பட்ட முறையில் செயல்பட வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸை அவங்க கட்சிக்காக பயன்படுத்தி மிரட்டி திருடி அரசியல் செய்கிறாங்க. அந்த விமர்சனம் தான் நாங்கள் வைக்கிறோம். அது எதுவுமே இதுல தரோம் அப்படின்னு சொல்லிட்டும் கூப்பிடுறாங்க இல்லையா? நீங்க எங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சரவையில் இருக்கும், நீங்க துணை முதல்வராக இருக்கலாம், அப்படியும் ஆசை காட்டியும் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? நமக்கு மகாராஷ்டிரா மாடல் இருக்கு. ஆசைன்றது ஒரு மனிதருக்கு என்னப்பா, அதுதானே ஒரு ஆங்கிலத்தில் பிரைமல் இன்ஸ்டிங் அப்படின்னுவோம். ஒரு ஆசைன்றது ஒரு அடிப்படை இன்ஸ்டிங் ஒவ்வொரு மனிதருக்கும். உங்களுக்கு ஆசை இல்லையா இப்போ நீங்கள் எடிட்டர் ஆகணும்னு? ஸோ ஒரு ஆசைன்றது அதை நீங்கள் எப்படி நீங்கள் குற்றம் சொல்லலாம்? அவங்களா, அதாவது என்ன கேள்வி என்னன்னா, இது அவங்களா வராங்களா, அவங்களா போகிறாங்களா, இல்லை ஒரு ப்ரெஷர் போட்டு போகிறாங்களா? இதுதான் கேள்வி. ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் அதிமுக கட்சியில் காரணங்கள் இருக்கலாம், அவங்க அவங்க கட்சி மேலேயோ கட்சி தலைவர் மேலேயோ நம்பிக்கை இழந்திருக்கலாம்,
என்னடா எதிர்காலமே இல்லை, நாங்கள்லாம் எங்களோட எதிர்காலத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு போடுறாங்க. ஓகே, அது வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு. சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜனநாயகத்துக்கு இது என்ன, அதாவது நீங்கள் கேட்கல இந்த கேள்வி, பட் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, மக்கள் இவங்களுக்கு வாக்களித்து ஒரு சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க, அதுக்கு துரோகமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், அது 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 மக்கள் வாக்குக்கு துரோகம் தான். அதனால தான் திருப்பி இடைத்தேர்தல் வச்சு நீ போய் ஜெயிச்சிருவா, மக்கள்கிட்ட போய் திருப்பி பாஜகவும் இதானே செய்கிறாங்க, வாக்கு வாங்க கூப்பிட்டுருவாங்க, அப்புறம் இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்க வச்சு எடுத்துக்கிறாங்க இல்லையா? இல்லைம்மா, அதுதான் இது நான் என்ன சொல்கிறேன், கூப்பிட்டுருவாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களா வராங்களா மிரட்டி வராங்களா? ஏன்பா உனக்கு வந்து நான் வந்து ஒரு இடி அனுப்புகிறேன், சிபிஐ அனுப்புகிறேன், போலீஸ் அனுப்புகிறேன், நீ வரலைன்னா கேஸு போடுவேன், ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு மிரட்டல், அது எதுவுமே கிடையாது. இங்கே இவங்களே புதுசு. என்னன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஊடகத்தில் வைக்கிற விமர்சனம் இன்னும் இவங்களுக்கு ஆட்சியில் அதெல்லாம் அந்த கண்ட்ரோல் இன்னும் வரலன்னு தான் நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க. அதை அப்போ எப்படி பயன்படுத்திருக்கவே முடியாது. ஸோ இந்த வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும். பட் அதான் நீங்கள் கேட்ட கேள்வி நான் சொல்லிட்டு இருந்தேன், கரெக்ட் தான். மக்களுக்கு இது ஒரு துரோகமாக பார்ப்பாங்களா? ஆமாம். ஆகையால் திரும்பி போய் தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்று வா. 2029 ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறலாம் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் இருந்து விஜய் அவர்கள் பிரதமராக போறாரு அப்படின்ற மாதிரியான குரல்கள் வந்து அவருடைய அமைச்சர்கள் பேசுறதை பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள் நிறையா வட இந்தியாவில் நிறைய இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து விஜய் ஃபார் சிஎம் பிஎம் அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் பரவறதா பார்க்க முடியுது. இது ஏதாவது செய்தி உணர்த்துதான்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தேர்தல் 2029, இன்னும் 3 வருஷம் இருக்குது. ரெண்டாவது அவங்க 100 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம் அவங்க ஒரு முதலமைச்சர் ரசிகர் மன்ற இதில் மத்தியில் உள்ள வாக்காளர்கள் மத்தியிலும் இருக்கலாம். அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது எங்களால். நீங்கள் வந்து வட மாநிலத்தில் இந்த மாதிரி இது போகுது அப்படின்றீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 30-40 லட்சம் வட மாநிலத்தில் வந்தவங்க இங்கே வேலை செஞ்சு தான் இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு ஆச்சரியம் தான் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது. அவங்களே போடுறாங்க ரீல்ஸு. ஸோ அதெல்லாம் ஒரு இயல்பானது தான், அதுக்கு ஒன்றும் இதெல்லாம் நான் பெருசாலாம் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறேன். 2029 மே மாதம், எண்ட் ஆஃப் மே 30 அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கணும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இந்தியாவின் பிரதமர் திரு ராகுல் காந்தி. எழுதி கொடு. ஸோ விஜய் அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களை அறிவித்த மாதிரி ராகுல் தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத முன்னாடியே அறிவிச்சிருவார். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே கிடையாது இல்லையா? இப்போ அதெல்லாம் நான் சொன்னேன்னா அது அறிவிக்கலாம், அதெல்லாம் 3 வருஷம் இருக்குது. அதுக்கு இப்போது 100 நாள் முடிச்சிருக்காருங்க, கொஞ்சம் போகட்டும். பட் இந்த சந்தோஷம் அவங்களோட ஆசை வெளிப்படையாக இது பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிலெல்லாம் ரொம்ப இதாக எடுத்துக்கூடாது. சிஜேபி வந்து காங்கிரஸ்க்கு ஒரு த்ரெட்டாக மாறி இருக்கா சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி? ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சியோட இளைஞர்கள் ஒரு பக்கம் வந்து எடுக்கிற மாதிரி தெரியுது, பெரிய போராட்டம் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பள்ளிகள்லாம் வந்து ஆய்வுகள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. சிஜேபி ஒரு கட்சியா? இது வரைக்கும் இல்லை. பின்ன சிஜேபி ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. கரப்பாம்பூச்சி வந்து நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிக்கு காம்படிஷனான்னு கேட்குறீங்க. நியாயமாக அந்த கேள்வி. ஆனால் அவங்க செய்கிற அந்த மூமெண்ட் நாங்கள் முழு மனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா நான் இருந்த பாராளுமன்றத்தில் நான் பார்த்தேன் என்ன நடந்துச்சுன்னு. நான் போய் கலந்து கொண்டேன் அவங்களுடைய அந்த ஜந்தர் மந்தரில் டெல்லியில் அவங்களுடைய போராட்டத்தில். அதுக்கப்புறம் நான் எங்கள் கட்சிக்கும் எங்கள் தலைவரோடையும் போய் பிரதமர் வீட்டுக்கு வெளியே அங்கே ரோட்டில் உட்காந்து நாங்களும் ஒரு போராட்டம் செஞ்சோம். ஸோ இளைஞர்களுக்கு குரல் கொடுப்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரொம்ப அது இன்ஃபேக்ட் நான் சொல்லியிருக்கேன் வேறு ஏற்கனவே, இது நான் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆழமாக நம்ம பார்த்தோம், அனுபவித்தோம். அதை இப்போ டெல்லியில் பார்த்து அனுபவிச்சிருக்காங்க பிஜேபி. இது வந்து நிச்சயமாக இந்தியாவிலே இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சி
துவங்கியுள்ளது. அதில் தான் ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு உதாரணம் கட்டுறோம். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிற பார்த்துருக்க முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே 2 கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, அதுலேருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றாங்க. வாரிசு அரசியல் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாமே காங்கிரஸும் பொருந்தும் இல்லை. காங்கிரஸும் வந்து பழமையான கட்சினா காங்கிரஸ் தான். அதுலேயும் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்கள் வாரிசு அரசியல் அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது. ஸோ அப்போ அந்த மாற்றம் விரும்புகிற இளைஞர்கள் இதுவும் வந்து அவங்க முன்வைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ காங்கிரஸ் எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ளும்? கரெக்டான கேள்வி. இது கரெக்டான கேள்வி தான். அதை நான் மறுக்கவும் முடியாது. காங்கிரஸ் தான் மிக பழமையான கட்சி இங்கே இந்தியாவில். நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஸ்பீடில் நாங்கள் எங்களையே மாற்றிக்கணுமோ அந்த ஸ்பீடில் மாற்றம் வரவில்லை இன்னும் கட்சிக்குள். அதை நான் நிச்சயமாக ஒப்புக்கொள்வேன். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் மேலே இருக்கிற ஒரு இளைஞர்கள் மத்தியில் அவர் மேலே இருக்கிற ஒரு பற்றும் அவருக்கு கிடைக்கிற ஆதரவும் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கு. அதாவது எப்படி அவரை பார்த்து இப்படியும் ஒரு அரசியல்வாதி இருப்பாரா, எப்பவும் உண்மை தான் பேசுவேன்றாரு, எவ்வளோதான் அடி நான் நிற்பேன் உங்களோடன்றாரு. அதாவது நம்ம தமிழ்நாட்டின் இதில் பேசணுமே, மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம் விரும்புகிறாங்க அப்படின்னு, அந்த மாற்றத்தை அவர் காட்டுறார். தேசிய அரசியல் உண்மைதான் பேசுவேன், பெண்களுக்காக பேசுவேன், நான் இது எவ்வளோ வேணா அடிங்க, என்ன வேணா விமர்சிங்க, நானா போராடுவேன், என்னை வாங்க முடியாது, ஸோ சமூக நீதிக்காக போராடுவேன். இதெல்லாம் அவர் ரொம்ப வெளிப்படையாக இப்போ பேசுகிறாரு. ஒரு 4000 கிலோமீட்டர் நடந்திருக்காருங்க. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த வாரிசு அரசியல்லாம் அவருக்கு பொருத்தமே இல்லை. அவர் இதெல்லாம் யாருமே அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. கரெக்ட் தான், அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து தான் வந்தார். ஆனால் கடந்த ஒரு 15 ஆண்டு காலத்தில் அவர் ஒரு தனி திறமையை நிரூபிச்சிருக்கார். ஸோ அப்படி ஒரு அரசியல் குடும்பத்திலே வந்தால் 4000 கிலோமீட்டர் யார் நடந்திருக்காங்க கடைசியாக? உலகத்திலே எந்த தலைவர் நடந்திருக்காரு? ஸோ அதெல்லாம் செஞ்சிருக்க தேவையே. ஸோ ஆகையால் ராகுல் காந்தி மேலே இந்த விமர்சனம் எதுவும் ஒட்டாது. நீங்கள் கேட்குற கேள்வி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி கரெக்ட், இன்னும் கொஞ்சம் ஒரு பழைய இது இருக்குது, ஒரு பழசாக இன்னும் ரொம்ப மாற்றம் வரல, எவ்வளோ சீக்கிரம் மாற்றம் வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வரல அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதை ஒப்புக்கொள்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். தமிழ்நாட்டின் பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாநில தலைவராக இருக்காரு. இதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தையா அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். பேரலாக தேசிய அளவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருந்தார். எனக்கு 2 நிகழ்வுகள் குறித்து தான் கேள்வி. இங்கே அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது இங்கே காஞ்சிபுரமில் ஒரு வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போகிறார். அங்கே குடமுழுக்கு நடக்குது. குடமுழுக்கில் இவருக்கு அநீதி இழைக்கப்பட்டதா ஒரு விமர்சனத்தை எழுப்பினார். அவருடைய சாதியை காரணம் காட்டி இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு என்னென்னா, இப்போ உத்தரகாண்டில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு மேலில் போய் பங்கேற்று வந்தோடனே, ஜந்தர் மந்தர் மைதானத்தில் பங்கேற்று வந்தோடனே அங்கே தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள் செஞ்சுருக்கிறாங்க ஒரு குழுவினர். அதை அவர் பெரிய அளவுக்கு விமர்சனமாக எழுப்பியிருக்கிறாரு. இந்த 2 நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம தீண்டாமை எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மிக வெளிப்படையாக நடந்திருக்கிறதா ஒரு தேசிய அளவுக்கு பெரிய கட்சி முன் வச்சிருக்கிறாங்க. இதை காங்கிரஸ் பெரிய அளவுக்கு தேசிய அளவுக்கு தலைப்பு செய்த கொண்டு போய் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிடணும். ஆனால் காங்கிரஸ் இதை கண்டுக்கவே இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. எதை கண்டுக்கல? இந்த 2 இஷ்யூஸுமே அவங்க காங்கிரஸ் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருந்தது? காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நடந்தது அது மிக வருத்தமான ஒரு சம்பவம். இன்ஃபேக்ட் எனக்கு அது இன்னொரு என்னன்னா, அவர் அதை நாடாளுமன்றத்தில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நான் இருந்தேன் அப்போ இருந்தேன் நாடாளுமன்றத்தில். அவர் பின்னாடி தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் சொல்கிறேன். ஏன்னா எங்களை யாரையுமே பேச விட மாட்டேன்றாரு. அவர் எல்ஓபி எதிர்கட்சி தலைவர். அவர் எப்போ எழுந்தாலும் அவருக்கு பேசுகிற உரிமை இருக்குது. ஆனால் நாங்கள் யாரும் பேச முடியாது. அந்த உரிமை இவர் ஸ்பீக்கர் கொடுக்கறது கிடையாது. ஆகையால் அவர் எழுந்து இதை பற்றி பேசினார். ஸோ இது பாராளுமன்றத்திலேயே எழுப்பி அங்கே எதிர்கட்சியில் திரு ஜேபி நட்டா அவர்கள் அவர் ஒப்புக்கொண்டு இதற்காக மன்னிப்பும் கேட்டார். ஸோ இது நீங்கள்
தேசிய லெவலில் நாங்கள் இதை எழுப்பலைன்னு சொல்கிறது தவறு. காஞ்சிபுரமில் நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் எல்லாரும் எல்லோருமே நாங்கள் அதை கண்டித்தோம். தேசிய லெவலில் இருந்தும் எங்கள் பொறுப்பாளர் கேசி வேணுகோபால் அவர்களும் சரி, கர்கேஜி அவர்களும் சரி, அவர் வெளிப்படையாக கண்டித்தாரான்னு தெரியல எனக்கு. பட் நிச்சயமாக அந்த அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட கவனத்துக்கு இது எடுத்து செல்லப்பட்டது. ஏன்னா இப்போ ஒரு செய்தி பார்க்க முடியுது, சோர்ஸஸ் ஹெட்னு தான் பார்க்க முடியுது. இதை வந்து சிடபிள்யூசிலே வந்து நிறைய பேர் வந்து இதை பெரிய அளவுக்கு பொருட்படுத்தலாம் அப்படின்னு கார்கே அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்ததா வந்து அவர் வெளிப்படுத்தின ஒரு செய்தி பார்க்க முடியுது. ஸோ அதனால தான், ஏன்னா இப்போ வந்து அண்மையில் ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றதுக்கு ராகுல் காந்தி வந்தார், 6 மணி நேரம் தர்ணா இருந்தார், அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டுருச்சு. ஸோ இப்போ ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வரும்போது ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு கவனத்தை அவரால் கொண்டு வந்து சேர்க்க முடியுது அப்படின்றது தெரியுது. இந்த 2 நிகழ்வுமே வந்து ஒப்பீட்டளவில் மற்ற விவகாரங்களை கம்பேர் செய்கிறப்போ ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கையாளப்பட்டதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து இல்லை நான் அதாவது வட மாநிலங்களில் இது வந்து உத்தராகண்டில் ஹல்தானியில் நடந்துச்சு திரு கார்கே அவர்களுக்கு. ஸோ வட மாநிலங்களில் பெரிய போராட்டமும், உத்தராகண்டிலும் சரி, டெல்லியிலும் சரி, உத்தரப்பிரதேஷ்லேயும் சரி பெரிய போராட்டங்கள் செஞ்சாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. தென் மாநிலங்களிலையும் நாங்கள் செஞ்சுருக்கணுமா? ஆமாம். அதை தவறி விட்டோமா? மேபி. ஸோ அந்த விவாதம் தான் நடந்துச்சு எங்கள் செயற்குழுவில். ஸோ செய்யவே இல்லை அப்படின்றது இல்லை. ஜாதி சமூக நீதி பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்தியாவிலே எந்த கட்சியும் ஒரு தேசிய லெவல், அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சிகள் போராட இருக்கலாம். இந்தியாவில் ஒரு தேசிய லெவலில் ஒரு சமூக நீதிக்காக ஒரு போராடுற ஒரு வீரர் ராகுல் காந்தியோட ஒரு பெரிய வீரர் இருக்கவே மாட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஒரு குரல் கொடுத்தது அவர். என்ன அனுப்பிச்சார் தெலுங்கானாக்கு, போய் ஆராய்ச்சி அங்கே ஜாதிவாரி கணக்கு பண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியும், எனக்கு அதனால தான் சொல்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்குது. அவர் எவ்வளோ தூரத்துக்கு அவர் இதை நம்புகிறாரு, இது மேலே எவ்வளோ தீவிரமாக அவர் இந்த சமூக நீதிக்காக போராடுறாரு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உங்களுடைய நேரத்துக்கு மத்தியில் பல்வேறு கேள்விகளுக்கு நிதானமாக பதிலளிச்சிங்க. நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்தித்து பேசலாம் சார். நன்றி.